ரேஷன் அரிசியை வாங்கி வெளியில் விற்க வேண்டாம் என குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக கூட்டுறவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் இளைஞர் செஞ்சிலுவை சங்க தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் அஷ்ரத் ஷெரீப், இளைஞர் செஞ்சிலுவை சங்க மாவட்ட நிர்வாகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராதாகிருஷ்ணன், ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கப்படுவதாகவும் அதனை பொதுமக்கள் வாங்கி விற்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்திற்கு தேவையான அரிசி கையிருப்பு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுவரை 3.1 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை மூலம் 20,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். இதுவரைக்கும் சுமார் 20,000 கோடி பல்வகையான கடன் கொடுத்துருக்கோம். 23 லட்சம் பேருக்கு. அதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். குறிப்பாக வேளாண் கடன் 16,500 கோடி ரூபாய் கொடுக்குறது. இல்லை, ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜென்ரலி 3.63 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுறது. அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கார்டுன்னு சொல்லுவோம். அந்தியோதயா திட்டத்தில் 18.46 லட்சம் கார்டு இருக்குது. 95 விழுக்காடுக்கு 98 விழுக்காடு வாங்குறாங்க. அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1.05 கோடி கார்டு இருக்குது. அதில் 95 விழுக்காடு வாங்குறாங்க. மீதமுள்ள கார்டில் ஒரு 60லேருந்து 70 விழுக்காடு வாங்குறாங்க. ஆனால் தேவையான 3 மாதத்துக்கு தேவையான அரிசி கையிருப்புக்கு இன்னொன்று, இந்த மாதத்துலேருந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதர கார்டுகளுக்கு நீங்கள் 28 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கிக்கலான்னு. அது ஒரு 23ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட திட்டத்தையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அரிசி தேவைன்னா வெளியில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு அனைத்து அரிசியும் ஒன்றிய அரசு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1.05 கோடி கார்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு யூனிட்டுக்கு கூடுதலாக கொடுக்குறோம் கார்டு. ஈவன் அந்த ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அந்த அரிசி நம்ம ரெடி பண்ணோம். அது நம்ம வெளியில் வாங்கிறதுக்கு பதிலாக 28 ரூபாய் வீதத்துலேயும் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபுட் கார்பரேஷனுக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. 6000க்கு மேலே கேசஸ் போட்டிருக்கோம். தொடர்ந்து நேற்றைய தினம் கூட ஒரு பத்திரிகை நிருபர் இங்கே ஒரு கடை ட்ரிப்ளிகேன் பகுதியில் ஒரு கடையில் ஆட்டோவில் போகிறத காட்டினார். உடனடியாக அதை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கும். தொடர்ந்து அது பண்ணுவோம். புதிய ரேஷன் கார்டும் வழங்குவதற்கு முதலமைச்சர் ஆணைக்கினாங்க. அந்த பணிகளும் இந்த மாதத்திலேருந்து தொடங்கியிருக்கு. ஒரு சுமார் 3.1 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 2.8 லட்சம் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த மாவட்டத்தில்